வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, சத்ரசால் அப்படிங்கிற ஒரு வீரமிக்க மன்னரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சத்ராசல் மன்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே 82 வயசில் 60 வருடங்கள் போர் புரிந்து ஒரு முறை கூட தோற்காத ஒரு மிக சிறந்த மன்னராக இருக்கார். அவரை பற்றி இது போட்டிருந்த அப்படியே படிக்க போகிறேன். இது அவருக்கு செலுத்தும் வீர அஞ்சலியாக நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த சிந்து சனாதன தர்ம மன்னர் எப்படி வந்திருக்கார் பார்ப்போம். மகாராஜா சத்ரசால் பண்டேலா. இவர் மகாராஜா சத்ராசல் மே 4 1649 டிசம்பர் 20 1731 கிபி என்பவர் பண்டேலா ராஜபுத்திர குலத்தைச் சேர்ந்த ஒரு ஆரம்பகால நவீன இந்திய போர் வீரர் மன்னர் ஆவார். அவர் தனது வாழ்நாளில் 60 ஆண்டுகள் கொடுங்கோல் முகலாய பேரரசுக்கு எதிராக போராடி பண்டேல்கண்ட் என்ற தனது சொந்த ராஜ்யத்தை நிறுவினார். 12 வயதில் அனாதையாக வீடற்ற வாழ்க்கையை வாழ்ந்த அவர் தனது போர் வீரர் பெற்றோரிடமிருந்து எதிரி மற்றும் துணிச்சல் இரண்டையும் பெற்றார். 22 வயதிலிருந்து 82 வயதில் தனது இறுதி மூச்சு வரை அவர் 52 மிக பெரிய போர்கள் உட்பட 252 போர்களை நடத்தி அனைத்தையும் வென்று இறுதியில் இந்தியாவில் முகலாய பேரரசை வீழ்த்தினார். வாழ்நாள் முழுவதும் சுதந்திர போராட்ட வீரராக இருந்த போதிலும் அவர் மிகவும் மதிக்கப்படும் தலைவராகவும் கலை, கலாச்சாரம் மற்றும் மதத்தின் பாதுகாவலராகவும் ஒரு உத்வேகம் தரும் கவிஞராகவும் இருந்தார். தனது செயல்கள் மூலம் முழு மனித குலத்தின் மீது அன்பை வெளிப்படுத்திய ஒரே அறியப்பட்ட இந்து மகாராஜா சத்ராசல் ஆவார். இவர் இடைக்கால இந்தியாவின் தனித்துவமான மனிதாபிமான இந்து மகாராஜாவாக தன்னை நிரூபித்தார். அவர் தனது ஆன்மீக குருவான மகாமதி பிரன்னாதரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு ஈர்க்கப்பட்டு இந்தியா, பூட்டான் மற்றும் நேபாளத்தின் பல பகுதிகளில் நிஜானந்த பர்ணமி தத்துவத்தை பரப்புவதில் முக்கிய தலைமை பங்காற்றினார். அவ்வப்போது அநீதி, அட்டூழியங்கள் மற்றும் ஒழுக்கக்கேட்டை எதிர்த்து நீதிக்காக போராட மக்களை தூண்டிய பல இந்திய வீர தலைவர்கள் இவரும் ஒருவர். சத்ரசால் தனது 12 வயதில் தனது பெற்றோர் சம்பத் ராய் தந்தை மற்றும் லார்ட் குல்வாரி தாய் அதாவது சரந்தா இருவரையும் முகலாயர்களால் இழந்தார். அவர் வீடற்றவராக இருந்தார். பல நெருங்கிய மற்றும் அன்பானவர்களுடன் அதிக ஆதரவு இல்லாமல் தேவையான வளங்களை இல்லாமல் இருந்தார். அனைத்து துன்பங்கள் இருந்தபோதும் அவர் தனது மக்களின் நல்வாழ்வுக்காக தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றார். சத்ரசால் தனது 22வது வயதில் இருந்து 82வது வயதில் தனது இறுதி மூச்சு வரை முகலாய பேரரசு அவுரங்கசீப்புக்கு எதிராக 52 பெரிய போர்களை நடத்தினார். சட்டானா ஹோதாடு சுனத் ஹோட்பஜின்றி பொருள்: சத்ரசால் இல்லையென்றால் பண்டேல்கண்ட் மற்றும் இந்தியாவின் பிற பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் இஸ்லாம் அல்லது இஸ்லாமிய வாழ்க்கை முறைக்கு வலுக்கட்டாயமாக மாற்றப்பட வேண்டியிருக்கும். சத்ரசால் தனது ஆன்மீக குருவான மகாமதி பிரன்னத்தால் ஈர்க்கப்பட்டு நிஜானந்த பர்ணாமி தத்துவத்தை பரப்பி வாழ்ந்து ஊக்குவித்த ஒரு மத தலைவராகவும் இருந்தார். எப்பயுமே பாருங்கள், இந்து மதம் அமைதியே பரப்பிட்டு இருந்திருக்காங்க. வாள் ஏந்திய சத்ரசாலை பற்றிய உலகம் நிறைய அறிந்திருக்கிறது. ஆனால் அவரது பேனாவின் அற்புதத்தை பற்றி குறைவாக அறிந்திருக்கிறது. ஆனால் இன்று உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு சத்ராசல் துணிச்சல், பயபக்தி மற்றும் தன்னலமற்ற சேவையின் சின்னமாக இருக்கிறார் என்பது கவனிக்கப்படாமல் போகிறது. உலகெங்கிலும் உள்ள நிஜானந்தின் பர்ணாமி நம்பிக்கை சமூகத்தில் இவர் சகுந்தல் சகின் அவதாரமாக போற்றப்படுகிறார். அவருக்கு உச்ச முழுமையான கடவுளின் தெய்வீக சக்திகள் வழங்கப்பட்டன. அவர் தனது பொது சேவைகளை மற்றும் ஆன்மீகத்திற்காக தினமும் நிறைவு கூறப்பட்டு பாராட்டப்படுகிறார். இப்போ அடுத்து நம்ம தொடருவோம். அவருக்கு உச்ச முழுமையான கடவுள் நம்பிக்கை சக்தி தெய்வீக சக்திகள் வழங்கப்பட்டன. அவர் தனது பொது சேவைகள் மற்றும் ஆன்மீகத்திற்காக தினமும் நிறைவு கூறப்பட்டு பாராட்டப்படுகிறார். மகாமதி பிரன்னாத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பிறகு மரகத வைரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட தன் மூலம் சத்ராசல் பந்தேல்கண்டை மட்டுமல்ல முகலாயர்களின் கைகளில் துன்பப்படும் இந்து சமூகத்தையும் பாதுகாத்தார். மகாராஜா சத்ராசல் இந்தியாவின் மட்டுமல்ல உலக வரலாற்றின் ஒரே மன்னர். அவர் ஆட்சியில் அமர்ந்த பிறகு முகலாய படையெடுப்பாளர்களை வேரோடு அகற்றவும், இந்து மன்னர்களை பொது விழிப்புணர்வையும் மன உறுதியும் அதிகரிக்கவும், நாட்டின் கௌரவத்தை அதிகரிக்கவும் கவிதை எழுதுகிறார். பண்டேல்கண்டில் அவர் வாள் மற்றும் பேனாவின் மாஸ்டர் என்று நன்கு அறியப்படுகிறார். கலாம் அவுர் தல்வார் கே தானே அவர் தனது மாநிலத்தின் 82 கவிஞர்களின் கவிதை சேவைகளை பாராட்டினான். இன்று பண்டேல்கண்டிலும் 3 மில்லியனுக்கும் அதிகமான நிஜானந்த பர்ணாமி நம்பிக்கை பயிற்சியாளர்களிடம்
சத்ராசல் ஒரு சூப்பர் தெய்வீக பிறவியாக கூட கருதப்படுகிறார். மேலும் காலை பிரார்த்தனையுடன் அழைக்கப்படுகிறார். சத்ரசால் மகாபலி கரியோ சப்கி பாலி பாலி. ஓ மிகவும் சக்தி வாய்ந்த சத்சலரே, தயவு செஞ்சு அனைவருக்கும் நல்லது செய்யுங்கள். பண்டேல்கண்ட் மற்றும் பண்டேலா வம்சம், அதை பற்றி டயக்ராமில் இது மேப்பு எங்களுக்கு க்ளீனாக இருக்குது. கீழே டாட்டியா, ஜான்சி, ஹாம்பீர்பூர் நிறைய ஊர் இருக்குது. எல்லாம் மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய பகுதிகள். பண்டேலா ராஜ்யத்துக்கு அடித்தளம் அமைத்த 11ஆம் நூற்றாண்டின் கஹீர் வன்ஷி சத்திரிய ராஜபுத்திர மன்னர் பஞ்சமிடமிருந்து பண்டேலா வம்சம் தோன்றியது. பண்டேலா மன்னர்களால் ஆளப்பட்ட இந்த நிலம் பந்தேல்கண்ட் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. மகாராஜா சத்ராசல் இந்த பண்டேலி மன்னர்களின் மரபில் பிறந்தார். மேலும் அவரது ஆட்சி பண்டேல்கண்டில் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. முகலாய கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த தனது தாய்நாட்டை விடுவித்து ஒரு சுதந்திர பண்டேல்கண்டை நிறுவினார். பிரபல வரலாற்று ஆசிரியர் டாக்டர் மகேந்திர பிரதாப் சிங்கின் கூற்றுப்படி, அவுரங்கசீப் தெற்கில் தனது பேரரசை விரிவுபடுத்தக்கூடிய பகுதியை விட பண்டேல்கண்டின் அதிகமான பகுதியை சத்ரசாலிடம் இழந்தார். 17ஆம் நூற்றாண்டின் வடமத்திய இந்தியாவின் ஒரு பகுதியாக பந்தேல்கண்ட் இருந்தது. இப்போது பெரும்பாலும் மத்திய பிரதேச மாநிலத்தின் ஒரு பகுதியாகும். மீதமுள்ள பகுதி உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் உள்ளது. இந்திய வரைபடத்தில் புந்தேல்கண்ட் என்பது யமுனா, பெட்வா, சம்பல், டான்ஸ், கென்ஸ், கில்கிலா, தாசன், சோன், குன்வாரி, பஹூஜ் மற்றும் நர்மதா போன்ற ஆறுகளால் சூழப்பட்ட ஒரு பரந்த பகுதியாகும். இதில் ஜான்சி, பன்னா, நாகவுட், சட்டர்பூர், தாமோர், சாகர், தாதியா, சந்தேரி, லலித்பூர், பண்டா, ஹமீர்பூர், ஜலான், மஹோபா, சித்ரகூட், திகம்கர், ரேவா, ஜபல்பூர், விதிஷா, குவாலியர், பிந்த் மற்றும் எட்டாவின் சில பகுதிகள் அடங்கும். ஊபி மற்றும் மத்திய பிரதேஷ் ஆகிய இரு மாநிலங்களிடையே அமைந்துள்ளதால் தற்போது இந்த நிலம் சர்வதேச அளவிலும் உலக அளவிலும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் கடந்த காலத்தில் புந்தேல்கண்ட் ஒரு வலுவான சுதந்திர நாடாக புகழ்பெற்றது. பொதுவாக பின்வரும் பழமொழிகள் மூலம் பண்டேல்கண்டை எளிதில் உற்சாகப்படுத்தலாம். இது ஜமுனா உத் நர்மதா, இது சம்பல் உத் டன்கன், சத்ரசல் சலன் லாரன் கி ரஹி என் காகுன் ஆன்ஸ். நவீன சத்ரபூரை மையமாக கொண்டு ஜமுனா நதியின் முழு கடற்கரை பகுதியும் சிந்து மற்றும் சம்பல் நதிகளின் முகத்துவத்தில் அமைந்துள்ள கல்பி அரசாங்கத்தின் கனார் மண்டலத்திலிருந்து பண்டா மாவட்டத்தில் மவு வரை வடக்கு தெற்கு மூலையில் பரவியுள்ளது. இது கௌரா மற்றும் குத்ரா மண்டலங்களின் வடக்கு பகுதி. அலகாபாத்தில் 32 மைல்கள். இதேபோல சத்தர்பூரின் தெற்கே உள்ள நர்மதா நதி அவரது மாநில அதிகாரத்துக்கு தெற்கு எல்லையை தீர்மானிக்க பயன்படுத்தப்பட்டது. சத்ரசல் முதலில் இந்த தெற்கு பகுதியில் தனது நடவடிக்கைகளை குவித்து அதை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அவரது இராணுவம் முதலில் சாகர் மற்றும் டாமோவிற்கு இடையில் அமைந்துள்ள காதா கோட்டா கோட்டையை கைப்பற்றியது. சிரோஞ்ச், சென்டாசா, தமோனி மற்றும் குவாலியர் பக்கங்களிலிருந்து நுழைந்து தமோனின் நவீன சாகர் மாவட்டம் அரச பிரஜைகளை தாக்கி வரி வசூல் மூலம் ஆளுநர்களிடமிருந்து சவுத் மீட்டெடுப்பதன் மூலம் இந்த கோட்டைகளில் தங்கியிருந்த போது ரோஹில்லா கான் தலைமையிலான மால்வா ஆளுநர்கள் மற்றும் பண்டேலா மன்னர்கள் 30,000 குதிரைப்படை வீரர்களை அவர் தோற்கடித்தார். ஓர்ச்சாவின் ராஜா மற்றும் டாடியாவின் ராவாக்கள் தவிர சில பண்டேலா மானியதாரர்களின் ஜாகீர்தாரர்கள் தலங்கதை தவிர மேற்கில் சத்ராசல், பகூஜ் மற்றும் சிங் நதிகளின் எராஜ், பாந்தர் மற்றும் கோஞ்ச் வரை மேற்கு நோக்கி விரிவடைந்த ஏகாதிபத்திய பிரதேசம் முழுவதையும் ஆக்கிரமித்தார். இதேபோல் கிழக்கில் பதேல்கண்ட், ரேவாவிலிருந்து மிர்சாபூர் தெற்கு பகுதி வரை முழு மாநிலம் சத்ராசலின் கட்டுப்பாட்டில் கீழ் வந்தது. பண்டேலாக்களின் மாநில எல்லையின் அடையாளமாக இருப்பதால் இந்த பாலம் இன்னும் பண்டேலா நல்லா என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர் குஞ்ச் பிகாரி கருத்துப்படி சில வரலாற்று ஆட்சிகள் பயன்படுத்தப்படும் கொள்ளை என்ற வார்த்தையை கொள்ளை என்று விளக்கக்கூடாது, மாறாக வரி வசூல் என்று மட்டும் பொருள் கொள்ள வேண்டும். மகாராஜா சத்ரசால் என்பது புண்டேல்கண்ட் என்பதன் அர்த்தமாகும். அவர் புண்டேல்கண்டில் உள்ள கலாச்சாரம் மற்றும் செழிப்புக்கு தலைவர். பல கிராமங்கள், நகரங்கள் மற்றும் இடங்கள் இன்னும் பண்டேல்கண்டில் உள்ள வெளியேயும் கூட மகாராஜா தனது சத்ரசாலின் சிறந்த குணத்தை மகிமைப்படுத்துகின்றன. பண்டேலி மக்கள் இன்னும் இந்த பழமொழியை நன்றாக நிலை வைத்திருக்கிறார்கள். மகாராஜா அதிபதி பாயே, மகாராஜா சத்ரசல், ராஜன் மே ராஜா பாயே, அசுரன் கேரேகால். கிணறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகள் கட்டுவதன் மூலம் முழு பண்டேல்கண்டிற்கும் நீர்ப்பாசனம் செய்வதில் மகாராஜா சத்ரசால் ஆற்றிய பங்களிப்பின் முக்கியத்துவத்தை மேற்கோள் காட்ட பின்வரும் பழமொழி இன்றும் பண்டேல்கண்டில் கேட்கப்படுகிறது. தாளன் மே பீம்தால் அவர் சப் தலையான், ராஜன் மே சத்ரசல் அவர் சப் ராஜயன். பொது இலக்கியம்.
இதுதான் சத்ரசாலோட படம். அவர் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பலராமின் மகிமை பிரஜ்ஜில் பாடப்படும் விதம் புத்தேல்கண்டில் ஸ்ரீ பிரன்னாத் நிஷ்கலங்க் புத் என்ற சத்ரசல் ஆகியோரின் மகிமை பாடப்படுகிறது. வைர சுரங்கள் மற்றும் கல்படிவுகள் சத்ரசல் ராஜ்யத்துக்கு மகாமதி பிரன்னத்தின் ஆசீர்வாதம் என்று கூறப்பட்டது. சட்டதேரே ராஜ்மே தக் தக் தக்தி ஹோகே ஜித் ஜித் கோடா பாக்தாரே ஜித் ஜித் முன்தாரே அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இந்திய போயம். பிறப்பு காலம் அதிசயமான உயிர் வாழ்வு. சத்ரசால் மத்திய பிரதேசின் மோர்பாரியாவில் ஜான்சி கிழக்கே, மத்திய பிரதேசின் திகம்கர் மாவட்டத்தின் துனா கிராமத்திலிருந்து சுமார் 4 மைல்கள் தெற்கே, சித்ரகௌரில் வடமேற்கே 1649 மே 21 அந்தி பகுதியில் ஜேஷ்ட சதி திதியாய் வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தார். அந்த நேரத்தில் அவர் தந்தை சம்பத் ராய் மற்றும் தாய் லாட்குன்வாரி போர் வீரர் ராணி சரந்தா அவர் பெற்றோரின் வீட்டில் இருந்து அழைக்கப்பட்ட பேர் ஓர்ச்சா காடுகளில் இருந்த இப்போது மத்திய பிரதேச மாநிலம் ஒரு கிளர்ச்சியாளரின் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். முகலாயர்களின் கொடுங்கோனுக்கு எதிராக போராடினர். சத்ரசால் அவர் 4வது குழந்தை. சத்ரசால் பிறந்த நேரத்தில் ஒரு கீரி வந்து குழந்தை சத்ரசாலை வாழ்த்தி 5 தங்க நாணயங்கள் வழங்கி ஆசீர்வதித்ததாக கூறப்படுகிறது. தெய்வீக சக்திகளின் பரிசை குறிக்கிறது. மறுபுறம் காட்டில் குழந்தை பிறந்தபோது முகலாய படை அந்த தம்பதியினை தாக்கியது. அவர்கள் அனைவருக்கும் இருந்தலில் அச்சுறுத்தலை புகுத்த சம்பாதராவின் பார்வை கற்பனை செய்ய முடியாத ஒன்றை செய்ய தீர்மானித்து 2 மலைகளுக்கிடையே உள்ள பள்ளத்தாக்கில் விழுந்தது. மலையின் முனையை அடைந்ததும் புதிதாக பிறந்த சத்ரசாலை தனது கைகளில் எடுத்துக்கொண்டு ராணி சரந்தாவிடம் தோள்பட்டை ஒப்படைத்து அவள் கையை பிடித்து கொண்டு மலையிலிருந்து குதித்தார். என்ன ஒரு அதிசயமான நிகழ்வு! 62 வயதான சம்பிரதாய நெருப்புக்குள் தெய்வீக சக்தி நுழைந்து எழுப்பவர். அவர் ஒரு சாத்தியமற்ற தாவலுக்காக காற்றில் தன்னை உதைத்தவுடன் அவர் காற்றில் பறந்து இறுதியில் எந்த எதிரியும் அடைய முடியாத மலையின் மறுபுறம் பாதுகாப்பாக இறங்குவது போல் தோன்றியது. அவர்களை பின்தொடர்ந்த எதிரிகள் இந்த துளிச்சினால் தாவலை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அந்த காட்சி சத்திர பிரகாசத்தில் கவிதை வடிவில் சித்தரிக்கப்பட்டது. அது கூறுவது மகாராஜா சம்பதா மலையிலிருந்து ஒரு மயிலை போல் பறந்து வந்தார். அதனால் அந்த வரலாற்று காகங்கஞ்சார் மலைக்கு மோர் பஹாரி என்று பெயர் வந்தது. குழந்தை பருவத்தை வளர்ப்பது. இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நான் ஏன் இந்த இதை இவ்வளோ தூரம் படித்தேன் அப்படின்னா, இதை படித்த உடனே எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் வந்தது. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த இந்து மன்னர் வாழ்நாள் முழுக்க ஒரு தோல்வி கூட அடையாமல் முகலாயர்கள் ஓட ஓட விரட்டியிருக்கார். கொடுங்கோல் ஆட்சி சேவையில் ஓட ஓட விரட்டியிருக்கார். அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வீரமான விஷயம். இது இதுவரைக்கும் யாருமே இது சொல்லப்படலை, எழுதப்படலை, ரொம்ப பிரமாதமாக ஸ்லாகித்து பேசப்படலைங்கிறது நமக்கு மிகப்பெரிய வருத்தம் வருது. சத்ரபதி சிவாஜி பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அந்த சத்ரசால் மன்னர் ரொம்ப அதிகமாக பேசப்படாதனால இப்போ ஒரு திருப்பி அவருடைய பெருமை தோண்டி எடுக்கப்பட்டு உலகத்துக்கு பறைசாற்றப்படுகிறது. அதனால தான் இந்த ஆர்டிக்கிள் ஒரு ரன்னிங் நான் படித்து காமிச்சேன். எனக்கு இதை படித்து முழுக்கவே படிக்கணும்னு ஆசை. பார்ப்போம். இதை இன்னும் ஒரு கதையாக நான் என்னால் சொல்ல முடிஞ்சால் நான் யூடியூப்பில் ஒரு மகாபாரத கதை போல், ராமாயண கதை போல் இந்த கதை கிடச்சேன்னா தேடி பிடிச்சி நான் இந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்றேன். இந்த கதையை பிற்காலத்தில் ஒரு நல்ல படமாகவும் எடுக்கணும். ஒரு இந்து மாமன்னர், ஒரு மகாராஜா, தோல்வியே சந்திக்காத மனிதர், 12 வயசில் முகலாய படையெடுப்பினால் பாதிக்கப்பட்டு 82 வயசு வரைக்கும் வாழ்ந்து 52 பெரிய போர்கள், 252 சிறிய போர்கள் எதுலையுமே தோற்காமல் மாபெரும் வெற்றியாளனான கடைசி வரைக்கும் போரில் ஜெயித்தவராக, முகலாயர்கள் ஓட ஓட விரட்டியவராக இருந்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன்னரை நாம் இருட்டடிப்பு செய்து, நமது வரலாறு இருட்டடிப்பு செய்து யாருக்கும் சொல்லாமல் இருப்பது மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது. இந்த வருத்தத்தை தான் நம்ம இதில் பகிர்ந்துக்கிறோம். என்னால் தயவு செஞ்சு இந்த சினிமா துறையில் இருப்பவங்க மற்றவங்க இந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்மளால் முடிஞ்ச இந்த லிங்க்ஸை கொடுக்குறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் satrasal.comங்கிறது இவருடைய கதையும் புராணத்தையும் தான் கொடுக்கறது. இதை நீங்களும் படித்து பாருங்கள். முழுக்க படித்து பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்மளுடைய இந்து சனாதன தர்ம மன்னர்கள் எப்படி மாவீரர்களாக இருந்தாங்க, பெண்களுக்கும் குழந்தைகளும் எப்படி பாதுகாப்பு கொடுத்தார்கள், பெண்களை எப்படி தெய்வமாக மதித்தார்கள், குழந்தைகளை எப்படி தெய்வமாக மதித்தார்கள். ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு மனிதன் நம்ம ஒரு மாவீரன், மகாராஜா. அவரை நம்ம போற்றி பாடணும். போற்றி பாடாடி பெண்ணே என்று போற்றப்பட வேண்டிய மாபெரும் மகாராஜாக்கள் இவரும் ஒருவர். ஸோ இது இந்த கதையை நீங்களும் படித்து பாருங்கோ. இதை யாராவது சினிமாவை எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த தகவலை தான் நான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் தொடர்ந்து இது மாதிரி இன்னும் நல்ல செய்திகளை பார்ப்போம். இது இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடு பயணப்பட்டு இதை கேட்டு மகிழ்ந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ.